வணக்கம் நேயர்களே, நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சில முக்கிய செய்திகள் அவை குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே பதிவு செய்கின்றோம். முதலாவது, தமிழ்நாடு பொறுத்தளவில் துணை முதல்வர் அறிவிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் இன்று சொல்லிவிடுவார்கள், நான்கு சொல்லிவிடுவார்கள், அதாவது 11, 30, 12 இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு ஊடகங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் புதன்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலையில், காலையில் அல்லது மதியம் இந்த வேளையில் ஏதோ ஒன்றும் அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த மாதிரி அறிவிப்பு எதுவும் வரவில்லை. மாறாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மூத்த நிர்வாகிகளோடு ஒரு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்ற பிறகு அவர் நடந்து முடிந்தது, அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த மாதிரி அறிவிப்பு எதுவுமே வரல. ஏன் இந்த அறிவிப்பு தாமதமானது? இது அறிவிப்பு முக்கியமாக வரும் என்று திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான சில தலைவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் இது நிச்சயமாக என்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் ஊடகங்கள் அது குறித்து பெரிய அளவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாறாக அது நடக்கலை, அந்த அறிவிப்பு வரலை என்கிற பொழுது என்ன காரணம்? அப்போ அந்த விவாதத்தில் அல்லது அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன கருத்துக்கள் வைக்கப்படுது என்று தொடர்ந்து ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது. இதனால என்ன பிளஸ் என்ன மைனஸ்? உடனடியாக இப்பொழுது இந்த துணை முதல் பதவி அப்படிங்கிறது, அந்த துணை முதல் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது தனியாக ஒன்றும் இல்லை, அரசியல் சட்டத்துக்குள்ள அதை பதவி ஏற்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு போஸ்டிங், அவ்வளவுதான். அப்படி ஒன்று கொடுக்கின்ற பொழுது சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களை, மூத்த அமைச்சர்களை கையாளுவது ஏதாவது பிரச்சனை வருமா? அதை தாண்டி வேறு அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு, மிக முக்கியமாக 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான பிரச்சனைகள் எது வருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு விவாதமாக அந்த கூட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா கட்சியை பொறுத்தளவில் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய நான் மூத்த அமைச்சர்கள் என்று சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ கட்சி நிர்வாகிகளோ அந்த பொறுப்பை அல்லது பதவியை அவர் கொடுப்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட தொலைநோக்காக 2026 அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இது ஏதேனும் ஒரு எதிர்மறையாக மாறிவிடுமா என்ற ஒரு விவாதம் தான் அங்கே எழுப்பப்படுதுன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நிச்சயமாக அந்த துணை முதல்வர் பொறுப்பு என்பது உதயநிதிக்கு வரத்தான் போகிறது என்று திமுக தரப்பில் இன்றும் கூட சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பு வரலாம் என்ற ஒரு தகவலும் இப்போது பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவாதங்கள் இந்த வாரத்தில் பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்ததே நாம் மறுக்க முடியாது. அதில் விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுதும் இது ஒரு தொடர்ந்து விவாதத்திற்குரிய ஒன்றாக இருந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. தேசிய அளவில் பார்க்கின்ற பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல், இது பாஜக நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. கடந்த தேர்தலின் போது ராம்நாத் கோவிந்த் அவர்கள், அதாவது குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு என்ன பண்ணாங்கன்னா, கடந்த தேர்தலுக்கு, பொது தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு தங்களுடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அந்த ஆய்வு அறிக்கையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியம்தான், அதை நடத்த முடியும், அதில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன், சில பரிந்துரைகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது. அதற்கு முதன்மையாக சொல்லக்கூடிய காரணம் தொடர்ந்து தேர்தல் மனநிலை, அதனைத் தொடர்ந்து ஏற்படுகிற பெரிய செலவுகள், இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு சாத்தியம் எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு அதில் அவங்க சொல்றாங்கன்னா, தேர்தலை ஒரே கட்டமாக, அதாவது சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்றாக சேர்ந்து நடத்துவது, அது பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது, இதோடு நிறுத்திக்கணும். இதுதான் ஒரு முறை தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இது நடைமுறையில் என்னென்ன பிரச்சனை வரும் சொன்னா, மிக முக்கியமாக இதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு சில சட்ட திருத்தம் ஏதோ ஒரு திருத்தம் இல்லை, பல சட்ட திருத்தங்கள், பல்வேறு விஷயங்கள் அதில் பண்ண வேண்டியிருக்கு. வெவ்வேறு திருத்தங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்தும் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். எனவே இது ஒப்புதல் என்ற செய்தி வந்த பிறகு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு எதிரணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் இதற்கு கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது முழுக்க மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைக்கின்ற வகையில், அல்லது மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக அதிகாரமற்ற ஒரு அமைப்புகளாக மாற்றக்கூடிய வகையில் அதை நோக்கி செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த ஒரே நாடு தேர்தல் என்பது அமையும். ஆரம்பத்தில் இது செலவினம் அந்த மாதிரி சொன்னாலும் கூட அது வல்ல நோக்கம், பாஜகவுடைய நோக்கம். இன்னும் சொல்ல போனால் அதிபர் தேர்தலை நோக்கி நகர்த்துவதற்கான
புள்ளிதான் இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறத அவர்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருவேளை நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பாஜக, மோடி தலைமையான பாஜக ஆட்சி முழுமையான ஆட்சி என்று ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மாநிலங்களை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இடையில தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் என்ன செய்வது, மெஜாரிட்டி கிடைக்கலன்னு அதற்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் அதனான விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒரு அச்சமில்லை என்ற ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த அச்சங்களையும் நாம் நிச்சயமாக புறம் தள்ளிவிட முடியாது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமித்ஷா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார், இந்த ஆட்சி முடிவதற்குள் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க. ஆனால் அவ்வளவு எளிது அல்ல என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சட்ட திருத்தங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக மசோதா உருவாக்கப்பட்டு அது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது ஒப்புதல் பெறப்பட்டு அது இப்போ அடுத்து வரக்கூடிய கூட்டத்தொடரிலே அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் கூட அவர் சொல்வது போல அவர்கள் இலக்கு வைத்து விட்டார்கள். இந்த ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பு அதை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான ஒரு முழு முயற்சியை அவர்கள் தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக விவாதத்திற்குரிய செய்தி தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பெரியார் திடலுக்கு போய் அந்த பெரியாருடைய அந்த பிறந்த தினத்தன்று மாலை அணிவித்து பூக்களால் அவருக்கு வணங்கி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. அதற்கு முன்பு அவருடைய தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பெரியார் குறித்த சமூக நீதி சிந்தனைகள்லாம் பதிவிட்டு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக இந்த நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்திய அந்த நிகழ்வை ஒரு முக்கியமான ஒன்றாக தான் எதை நோக்கி தன்னுடைய அரசியல் இருக்கும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதான் இங்க பேசக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏன்னா எந்த நீரோட்டத்தில், அதாவது அவர் ஒரு தேசிய அரசியல் சார்ந்த ஒரு பார்வையா, தேசிய அரசியல்னா அதாவது மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான உரிமைகள், மாநிலம் சார்ந்த விஷயங்கள், இந்த கண்ணோட்டத்தோட ஒரு பார்வை, தமிழர் நலன், இது போன்ற ஒரு பார்வையோடு அவருடைய அரசியல் கட்சி கொள்கைகளை முன்னெடுக்க போகிறதா, அல்லது தேசம் தெய்வீகம் அந்த மாதிரியான விஷயங்கள், தேச நலன் இதை ஒட்டிய ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு அவர் கட்சிய கொள்கைகளை வகுக்க போறாரா அப்படிங்கிற பேச்சு. ஏன்னா மாநாட்டில் தான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால இதுவா நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த வழியில் செல்கின்றோம், இந்த வழியில் தான் தன்னுடைய பயணம் இருக்கிறது என்பதை சொல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு பார்வையை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த மரியாதை செலுத்த நிகழ்வு குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், யாரா இருந்தாலும் சரி பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. விஜய் அதை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். எனவே இணையதளத்தில் பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் அல்ல, திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் அவர்கள் பரப்பி கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டுக்கான அனுமதி, அந்த வேலைகள், மாநாடு தேதி எப்போ இதெல்லாம் தெரியலை, ஒரு குழப்பம் இருக்குது, மழை வந்துருமா, மாநாடு நடத்த முடியுமா, இதெல்லாம் விஷயங்கள்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த தள்ளி போய் கொண்டிருந்த நேரத்தில் இந்த மரியாதை செலுத்த நிகழ்வுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்த அரசியல் குறித்த தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதையும் தன்னுடைய பேசு பொருளாக அல்லது விமர்சனத்துக்குரிய ஒன்றாக கூட அவர் மாற்றிருக்கார். ஏன் விமர்சனத்துக்குரிய ஒன்றாக அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இருந்து பார்க்கிற தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, இந்த சம்பவத்தை அவர்கள் விமர்சனம் செய்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தளவில் அவர் தேசிய அரசியல் பார்வை இல்லை அப்படிங்கிறத கோடிட்டு காட்டி அவர் சில விஷயங்களை பதிவுகிறார். எனவே இது முக்கியமான ஒன்றாக, முக்கியமான ஒரு செய்தியாக இந்த வாரத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக நான் பார்க்கின்ற பொழுது இன்னொன்றும் திரு திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு பேசுறது நம்ம கடந்த முறையை பேசிக்கொண்டிருந்தோம். அது குறித்து தொடர்ந்து விவாதங்கள்லாம் கூட நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த அழைப்பு விடுத்தது, நேரடியாக போய் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டது, கூட்டணிக்குள்ள விரிசல், வேற அணிக்கு அவர் செல்கிறார். இந்த நேரத்தில் இந்த மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துவதற்கான தேவை என்னது, அவர் கள்ளக்குறிச்சி இந்த சம்பவங்களை எல்லாம் கோடிட்டு காட்டி தேவை ஏற்பட்டிருக்கு, அதனால் நடத்துறோம் சொல்கின்ற பொழுதும் கட்சி பேதமின்றி எல்லாரும் கலந்துக்கலாம், அது போன்ற கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட இவருடைய நகர்வு வேறு ஒரு விதமாக பார்க்கப்பட்டது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விதமாக அல்லது விமர்சனத்தை தவிர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் நேரில்
சந்தித்து பேசுகிறார். அந்த சந்திப்பு கூட அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் 2 பேருக்கு முன்னிலையில் நடக்குது. அதன் பிறகும் கூட யாரும் அமைச்சர்கள் யாரும் இல்லாத திரு மு.க. ஸ்டாலினும் திருமாவளவன் மட்டுமே கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்கள் தனியாக உரையாடல் நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது. எனவே வெளியில் வந்தவர் பேசுகின்ற பொழுது திமுக தரப்பிலும் இதில் கலந்து கொள்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் அவர்கள் கட்சி சார்பாக 2 பேர் கலந்து கொள்வதை உறுதி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அவர் வெளியிட்ட அறிக்கைகள் அது கூட விமர்சனத்துக்குள்ளாது. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, மது தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழகம் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தேசியமாக நாடு முழுக்கவே இதுதான் எங்களுக்கு முக்கியம், இந்தியா முழுக்க மது இருக்கக்கூடாது, மது போதை இல்லாத நாடு அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள அதை செயல்படுத்த முடியாமல் மீண்டும் திமுகவிடம் பேசிய பிறகு உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது என்ற ஒரு விமர்சனம் திருமாவளவன் வைக்கப்படுது. அவரும் தொடர்ந்து இந்த மாநாடு தொடர்பாக வெவ்வேறு ஊர்களில் இடங்களுக்கு சென்று அந்த கட்சியினுடைய கூட்டங்களை நடத்தி இது குறித்து விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இது ஒரு மாநாடாக இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது, பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமா மறுக்க முடியாது. நிறைய மறுபடியும் நம்ம தேசிய அளவில் பார்க்கின்ற பொழுது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் விடுதலை பெற்று வந்தார். ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அந்த கட்சிக்கு. ஏன்னா ஒருவர் தங்களுடைய கட்சியுடைய தலைவர், இன்னும் முதலமைச்சர், அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சி சுதந்திரமாக இயங்குவது அப்படிங்கிறதை தாண்டி அந்த கட்சிக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம். அந்த நேரத்தில் அவர் விடுதலை ஆகிறார், வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி ஆம் ஆத்மி கட்சியினரிடையே, நிர்வாகிகளிடையே, தொண்டர்களிடையே நிச்சயமாக உற்சாகத்தை கொடுத்ததை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த உற்சாகம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு அறிவிப்பை செய்கின்றார், நான் முதலமைச்சர் பதவியை மறுபடியும் அதுக்கு வரப்போறல அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். இது விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனைத் தொடர்ந்து அதிஜி அவங்க முதலமைச்சராக அறிவிக்கப்படுகிறார். அவர் சனிக்கிழமை பதவியேற்கிறார், 21ஆம் தேதி பதவியேற்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. இதை பொறுத்தல. ஆனால் இந்த முடிவு, கெஜ்ரிவாலுடைய இந்த முடிவு, அவர் சொன்ன அந்த காரணங்கள், நான் மீண்டும் தேர்தலை சந்தித்து நான் எந்த விதமான குற்றமற்றவன், மக்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் மீண்டும் என்பதனை நான் அவர்களிடம் நிரூபிப்பேன் என்று சொல்லி அவர் அந்த முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார். அது அந்த பார்வை விமர்சனத்துக்கு உள்ளானதை நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் இது குற்றம், தண்டனை அல்லது இந்த குற்றத்திற்கான இது அப்படிங்கிறது, இதற்கான ரெமெடி அப்படிங்கிறது என்ன, நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். மக்கள் மன்றத்தில் சந்திப்பது வேறு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதை நீங்கள் நீதிமன்றத்தின் வழியாகத்தானே பெற முடியுமே தவிர இதற்காக அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாம், இந்த முடிவை வேறு மறுபரிசீலனை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது பாஜகவிற்கு உதவக்கூடிய அளவிலே அமையக்கூடும் என்றுதான் ஒரு பார்வை வைக்கப்படுது. பாஜக இந்த விமர்சனம் செய்தாலும் கூட, ஆனால் இது பாஜகவிற்கு ஒரு வசதியான ஒரு சூழலை, அவர்கள் வெற்றி பெற்றதாகவே கருதப்படும். நீங்கள் முதலமைச்சராக இல்லை அப்படின்னாலே அவர்களை வெற்றி கிடைத்து விட்டதுங்கிறதா அதில் பொருள். மாறாக அவர்கள் சிலவற்றை நிறைவேற்றுவதற்கு, சில விஷயங்களை செய்வதற்கு இது உதவியாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. எனவே அவர் ராஜினாமா செய்தாலும் அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதையும் தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. பல செய்திகள் இருந்த போதுங்கிட்ட ஒரு சில செய்திகளுடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைத்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.